மனநல பிரச்சனைகளுக்கு மருந்துகள் மட்டும்தான் தீர்வு தருமா, அந்த பயனாளிகளுக்கு அந்த சிகிச்சை முறையை பற்றின தெளிவு எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். சிபிடினா என்ன சார், நீங்கள் சிபிடி பண்ணுவீங்களா? எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ். இந்த பிஹேவியர் தெரப்பி அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவானது. எஸ்பெஷலி பதட்டம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கும் அதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். மனநல பிரச்சனைகளுக்கு மருந்துகள் மட்டும்தான் தீர்வு தருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. மனோதத்துவ சிகிச்சை முறைகளும் தீர்வு தரும். ஆனால் மனோதத்துவ சிகிச்சை முறைகள்னு சொல்லும்போது நிறைய பேர் கவுன்சிலிங்கையும் மனோதத்துவ சிகிச்சை முறைகளையும் குழப்பிக்கிறாங்க. ரெண்டும் ஒன்றும் இல்லை. அதை நான் போன வீடியோவிலே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மனோதத்துவ சிகிச்சை முறைகளோட வெற்றின்றது நமக்கு சிகிச்சை முறையை பண்ணுற தெரப்பிஸ்ட்டை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த மனோதத்துவ சிகிச்சை பெறுற நபர் பொதுவாக அந்த மாதிரி இதில் நம்ம பேஷண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், கிளையண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழ்லன்னா பயனாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பயனாளிகளுக்கு அந்த சிகிச்சை முறையை பற்றின தெளிவு எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக என்கிட்ட நிறைய பேர், சார் நீங்கள் சிபிடி பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. அவங்கக்கிட்ட சிபிடியை பற்றி நான் கேட்டால் அதை பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியறதில்லை. அவங்களுக்கு அதனுடைய இது என்ன, எதனால் வேலை செய்யுது, எப்படி அது செய்யப்படும் அப்படின்றத பற்றின புரிதல் அதிகமாக இல்லை. ஸோ இந்த வீடியோ அந்த சிபிடியை பற்றி ஒரு அறிமுக வீடியோவாக பண்ணணும்னு தான் நான் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் பேசுவேன். அதில் சில விஷயங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குது, உங்களுக்கு புரியலை அப்படின்னா உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிபிடினா என்ன? சிபிடி அப்படின்றது 3 வார்த்தைகளோட சேர்க்க. சி அப்படின்னா காக்னிட்டிவ், பி அப்படின்னா பிஹேவியர், டினா தெரப்பி. இந்த 3 வார்த்தைகளுக்கும் நேரடி தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, காக்னிட்டிவ்ன்றதுக்கு நேரடி தமிழ் அர்த்தம் கிடையாது. அதுக்கு சிந்தனை சார்ந்த அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பிஹேவியர் அப்படின்னா நடவடிக்கைகள் சார்ந்த, தெரப்பி ட்ரீட்மெண்ட் அது வைத்தியம். ஸோ ஒருத்தருடைய மனநல பிரச்சனைகளை அவர்களுடைய சிந்தனைகளை சரி பண்ணுறது மூலமும் அவர்களுடைய நடவடிக்கைகளை சரி பண்ணுறது மூலமும் அதை பிரச்சனைகளை சரி பண்ணுறது தான் சிபிடி அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த சிபிடியை பற்றி புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நம்ம ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ராய்டியன் தெரப்பி அப்படின்றது தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த ஃப்ராய்டியன் தெரப்பியில் என்ன பிரச்சனைனா, எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் அப்படின்ட்டு அவர் 19 போட்டார். ஸோ இப்போ இதை நிறைய பேர் ஒத்துக்க தயாராக இல்லை. எப்படி எல்லாத்தையும் செக்ஸில் கொண்டாந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணாங்க. அப்போது ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் அவங்க மனுஷனோட ஆழ் மனதை பார்க்கணுமா, அவனோட மோட்டிவேஷன், நோக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய இது என்னென்னா, மனுஷனுக்கு நம்ம அந்த மாதிரி இதை பார்க்க வேண்டியதே இல்லை. நீங்கள் இப்போ ஒரு நாயோ மிருகமோ வளர்த்துருந்தா உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதுக்கு நம்ம ஈஸியாக சிட்டு, ஸ்டாண்டு இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். எப்படி சொல்லிக் கொடுப்போம்? ஒரு பிஸ்கட் போட்டோ இல்லை ஒரு இதை போட்டோ சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் பிஹேவியர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனுஷங்களுக்கும் ஒரு ரிவார்டு கொடுக்கறது மூலமோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது மூலமோ அவங்களுடைய நடவடிக்கைகளை மாற்ற முடியும் அப்படின்றது தான் பிஹேவியர் தெரப்பி. இது அந்த சயின்டிஸ்டோட வாதம். அதை தான் அவங்க பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லி கொண்டாந்தாங்க. இந்த பிஹேவியர் தெரப்பி அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவானது. எஸ்பெஷலி பதட்டம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கும் அதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த விஷயத்துக்கும் ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. மனுஷனையும் ஒரு ஆடு மாடு நாயையும் எப்படி நம்ம ஒப்புக்கொள்ள முடியும்? மனுஷனுக்கு அதுகளை தாண்டி பகுத்தறிதல், சிந்தித்து அறிதல் அப்படின்ற ஒரு குணம் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாதம் வந்துச்சு. அந்த இதிலேருந்து வந்தது தான் காக்னிட்டிவ் தெரப்பி. இந்த காக்னிட்டிவ் தெரப்பி இருக்கிறவங்களோட வாதம் என்னென்னா, மனுஷனால் அவன் பிரச்சனைகளை, அவனோட சிந்தனையில் இருக்கிற தவறுகளை திருத்த முடியும். அப்படி திருத்துறது மூலம் அவனுடைய நடவடிக்கை மாறும் அப்படின்றது தான் அவங்களோட வாதம். சிபிடி அப்படின்றது இந்த ரெண்டையும் சேர்த்தது தான் சிபிடி. பிஹேவியர் தெரப்பி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்றதுனால அதை முழுமையாக அதை நிராகரிக்கவும் இல்லை. அதில் இருந்த எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எடுத்துட்டு இதை நம்ம உருவாக்கணும். ஸோ இந்த சிபிடி அப்படின்றது பிரெக் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் முதல்ல மன அழுத்தத்துக்காக சொன்னார். ஆனால் பல பேர் அதை ஃபர்தராக ரிஃபைன் பண்ணி இன்றைக்கி அது ஒரு பெரிய தெரப்பி, நிறைய பேருக்கு அக்செப்டட் தெரப்பியாக இருக்குது. இந்த சிபிடியோட அடிப்படை என்ன? இந்த சிபிடியோட அடிப்படை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பேர் காக்னிட்டிவ் மாடல் அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னடா எங்களுக்கு திராவிட மாடல் தான் தெரியும், இது என்ன புதுசாக இன்னொரு மாடல் சொல்கிற அப்படின்றீங்களா? இல்லை, இது கொஞ்சம் சிம்பிளான மாடல் தான், நம்ம இது விளக்குனா புரிஞ்சிடும். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் என்ன, அதாவது நம்மளுடைய எண்ணங்கள்,
நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய நடவடிக்கைகள், இது மூணும் ஒன்றோட ஒன்று எப்பவும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒன்றை இன்னொன்று வந்து பாதிக்குது, அதை மாற்ற முடியுது. இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். இதுதான் வந்து காக்னிட்டிவ் மாடல். இதை இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் வந்து ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சியோ ஒரு நீட்டோ எழுதியிருக்கீங்க. அதில் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வரல, நீங்கள் பாஸ் பண்ணல, அந்த சீட்டோ அந்த வேலையோ கிடைக்கல. இப்போது இதுக்கு நம்ம 2 வகையாக ரியாக்ட் பண்ணலாம். இந்த சூழல் அப்படின்றது நீங்கள் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது. இந்த சூழலுக்கு முதல் வகையான ரியாக்ஷன் என்ன? நான் என்னத்தை படித்தேன், நான் படித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தும் 1 மார்க்கும் வரல, நான் படித்ததே வேஸ்ட்டு, நானே வேஸ்ட்டு, இதை நான் இனிமேல் நான் என்ன செஞ்சாலும் என்ன உருப்படும், இப்படியும் யோசிக்கிறது ஒரு வகையான சிந்தனை. இந்த மாதிரி யோசிக்கும்போது மன வெறுப்பும் மன அழுத்தமும் உண்டாகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இயல்பாக மேற்கொண்டு படிக்கிறதுக்கே பிடிக்காது, படிக்கிறத அவாய்ட் பண்ணுவோம், படிக்கிற மெத்தடில் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம். அடுத்த ஒரு எக்ஸாம் டேட்டு கொடுத்தாங்கன்னா அந்த டயத்தில் வந்து என்னவோ பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணி படிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் எழுதுவோம். அப்பவும் என்ன ஆகும்? மறுபடியும் ஏற்கனவே நல்லா படித்த போதே மார்க் வரல, இந்த தடவையில் ஃப்ளூக்கில் வந்தால் உண்டு, இல்லைன்னா கிடையாது. ஸோ மறுபடியும் இது வந்து ஃபெயில் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நமக்கு வந்து மன அழுத்தம் தான் வரும். இதே சூழல் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோம். அப்போது என்ன சிந்தனை வருது? நான் ஏதோ ஒரு தப்பு இந்த எக்ஸாமில் பண்ணியிருக்கேன், நான் ப்ரிப்பேர் பண்ணதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிட்டா என்னால் வந்து இதை வந்து கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு யோசிக்கிறது. இப்போது என்ன ஆகும்? ஃபெயில் ஆனதை பற்றி வருத்தம் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஆனால் ஒரு நம்பிக்கையும் இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கும்போது அவங்க நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அவங்க பழைய எக்ஸாமில் படித்ததுலேருந்து என்ன மாறுதல் பண்ணலான்னு பார்ப்பாங்க. படித்ததில் வந்து பற்றி மற்ற இவங்ககிட்ட கேட்பாங்க, முன்னாடியே வாங்கினவங்க என்ன ரேங்க் வாங்கினவங்க அவங்க சீனியர்ஸ்ட்டை கேட்பாங்க. அது இல்லாமல் வந்து அவங்களோட படிப்பிற முறைகளில் மாற்றி பார்ப்பாங்க. போர்ஷன் கவர் பண்ணாத மிஸ் பண்ண விஷயங்களை கவர் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது இந்த நடவடிக்கைகள் வந்து அவங்களுடைய இதுக்கு ஃபர்தர் இதில் வந்து என்ன ஆகும்? அவங்களுடைய ரேங்க் வந்து வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சூழல் ஒன்றே தான். இந்த சூழலுக்கு 2 வகையான ரெஸ்பான்ஸ், 2 வகையான சிந்தனைகள் வந்துச்சு. இந்த 2 வகையான சிந்தனைகள் 2 வகையான நடவடிக்கைகளை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இப்போது முதல்வங்களுக்கு இந்த 2வது வகையான சிந்தனையை நம்ம உருவாக்க முடியும்னா அவங்களோட நடவடிக்கையும் மாறும் இல்லையா? இதுதான் சிபிடியோட அடிப்படை. ஸோ இந்த உணர்வுகள், அதாவது ஒரு சிலிவாக சொல்லணும்னா ஒரு சூழல் அப்படின்றத நமக்கு சில சிந்தனைகளை உருவாக்குது. அந்த சிந்தனைகள் நமக்கு சில உணர்வுகளை உருவாக்குது. அந்த உணர்வுகள் நம்ம நடவடிக்கைகளை பாதிக்குது. ஸோ இந்த சிந்தனைகளில் இருக்கிற தவறுகளையும் இதையும் நம்ம சரி பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்றது தான் அடிப்படை. இதுதான் காக்னிட்டிவ் மாடல். நாம் இந்த உலகத்தை நம்மளுடைய சிந்தனைகளால் தான் புரிஞ்சுக்கிறோம். நம்மளுடைய அனுபவங்களை, நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து நம்ம சிந்தனைகள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த சிந்தனைகள்ன்றது நம்ம ரொம்ப ஆழ்ந்து யோசித்து வர்றதில்லை, மொமெண்ட்ரியா டக்குன்னு சொல்லி வர்றது. ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு நம்ம வந்து வேலிடிட்டி என்ன அப்படின்னு பார்க்க மாட்டோம். இந்த சிந்தனைகள் சரியா தப்பா அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அந்த சிந்தனைகள் மொமெண்டரியாக வந்தால் கூட அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்புவோம். இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கேதரிங்கில் இருக்கோம். அப்போது நம்ம ஏதோ சொல்கிறோம், நம்ம சொல்லும்போது அவங்க வந்து நம்ம சொல்கிறத கவனிக்காமல் அடுத்த விஷயம் பேச போயிடுறாங்க. அப்போ இம்மீடியட்டாக நம்ம மனசில் தோணும், ஆஹா ஏன் இவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து நம்ம சொல்கிறத கவனிக்கல, அப்போ இவங்க யாருக்குமே என்ன பிடிக்கல, அப்போ என்னை யாருக்குமே பிடிக்காது, நாம் வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி மனசில் ஒரு எண்ணம் தோணுனோடனே நம்மளை வந்து மீறி நமக்கு மனசில் ஒரு அழுத்தம் வரும். அந்த வருத்தம் வந்தோடனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பேசுகிறத நிறுத்திட்டு நம்ம அமைதியாகிடுவோம். அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஏன் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதை எதுவுமே சொல்ல மாட்டோம். பட் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களும் சரி அவங்க அப்செட்டாக இருக்கா, இவன்ட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவங்களும் வந்து அவங்க நம்மளை விட்டு இது பண்ணுவாங்க. பாத்தியா நம்மளை வந்து ஒதுக்குறாங்க, அப்போ நம்ம நினச்சது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம மனசில் மறுபடியும் வந்து அந்த சிந்தனை வந்து பலம் பெறும். ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகளை தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் தாட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொன்ன உதாரணத்தில் அவங்களுக்கு அந்த சிந்தனை என்கிட்ட வந்து அவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்கன்னா என்ன அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற அந்த சிந்தனை எப்படி உருவாச்சு? அது எங்கேருந்தும் வரல, தானாக வந்துச்சு, தன்னிச்சையாக வந்துச்சு, இட் பாப்ஸ் அவுட், டக்குன்னு வர்றது. ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து ஒரு மொமெண்ட்ரியாக வந்தால் கூட அது நம்ம நடவடிக்கைகளை பாதிக்கும், நம்மளுடைய செய்கைகளை பாதிக்கும். ஸோ இந்த சிந்தனைகளை கேள்வி கேட்காமல் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம செய்கைகளை மாற்றிப்போம். ஸோ சிபிடியோட மிக முக்கியமான விஷயமே வந்து இந்த சிந்தனைகளை வந்து கேள்வி கேட்டு அதை எப்படி மாற்றணும் அப்படின்றது தான். இந்த வேலிடிட்டி ஆஃப் த தாட்டை வந்து ஆராயிறது தான் சிபிடியோட அடிப்படை.
ஆனால் இந்த இதோட வந்து சிபிடி முடிகிறதில்லை. இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. இந்த சிந்தனைகள் எப்படி உருவாகுது அதையும் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு அடிப்படையாக நம்மளை பற்றின ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்மளை பற்றி ஒரு டிஸ்கிரைப் பண்ண சொன்னால், நம்ம யார் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் நம்மளால் சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். சார், எனக்கு வந்து லைஃப்பில் எதுவுமே நல்லது நடக்காது, நான் ஒரு வேஸ்ட்டு, ஐ எம் அன் அன்லக்கி ஃபெலோ, என்னை யாருக்குமே பிடிக்காது, நான் எப்போவுமே எது தொட்டாலும் தோற்று போயிடுவேன், எனக்கு வந்து எதுவுமே லைஃப்பில் சரியாக நடக்காது. இந்த மாதிரி ஒரு நம்மளை பற்றின ஒரு அடிப்படை நம்பிக்கைகள் வச்சுருப்போம். இதை தான் வந்து கோர் பிலீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர் பிலீவ்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மாவிட்ட இருந்து வளர்ந்த விதம், அவங்க நம்மகிட்ட காட்டின கண்டிப்பு, அன்பு, விஷயங்கள், நம்ம வந்து கிடைச்ச மித்த எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஸ்கூலில் இதில் எல்லாம் கிடைச்ச மித்த எக்ஸ்பீரியன்ஸஸ். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா அடலசன்ஸ், பதின் பருவத்தில் நமக்கு வந்து கிடைக்கிற அனுபவங்கள். குறிப்பாக பதின் பருவம்னு ஏன் நான் சொல்கிறேன்னா, பதின் பருவத்தில் தான் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட் செக்ஸ், எதிர்பாலினத்தோட அப்ரூவல் கிடைக்கணும். அப்ரூவல் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய ரிஜெக்ஷன்ஸ், அந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய மற்ற அனுபவங்கள் நம்மளை பற்றி நம்மளோட அபிப்பிராயத்தை வந்து நம்மளுடைய ரொம்ப பல சமயம் வந்து தவறான அபிப்பிராயங்கள் உருவாக்க வைக்கும். அந்த தவறான நம்பிக்கைகள் நமக்குள்ளே இன்கல்கேட் பண்ணி நம்மளை பற்றின உருவாகம் அப்படின்றதே அதை வச்சு தான் உருவாக்கும். ஸோ இதுதான் வந்து கோர் பிலீவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த கோர் பிலீவ்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு கருப்பு கண்ணாடி மாதிரி. கருப்பு கண்ணாடியை போட்டு நம்ம உலகத்தை பார்த்தோம்னா எல்லாமே கருப்பாக தான் தெரியும். அந்த மாதிரி தான் இந்த கோர் பிலீவ்ஸ் தான் வந்து நம்மளோட ஒரு சிந்தனையும் உருவாக்குது. நம்ம ஒரு அனுபவத்தையும் வடிகட்டி நமக்கு ஒரு சிந்தனையை உருவாக்குறது. ஸோ இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே இந்த கோர் பிலீவ்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். உதாரணமாக, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் தான், அவர் நல்லபடியாக இருக்கார். ஆனால் அவருக்கு வந்து அடிப்படையில் இருக்கிற நம்பிக்கை, எனக்கு எதுவுமே சரியாக நடக்காது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரோட கடையில் ஒரு நாள் ஒருத்தர் வரலை அப்படின்னு இருந்தால் கூட அடுத்த நிமிஷம் அவரோட மனசு எப்படி இருக்கும்? ஆஹா, இவன் வரலைன்னா இன்னைக்கு கடை வந்து நம்மளால் ரன் பண்ண முடியாதா? அப்போ ரன் பண்ண முடியலைன்னா ஐயோ நமக்கு வந்து இது வியாபாரம் போயிடுச்சுன்னா நான் என்ன ஆகுறது? அப்போ நம்ம லைஃபே நடுத்தரில் வந்துடும். நம்மளால் நமக்கு எதுவுமே இதாகாது. ஐயோ, எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி தான் கெட்டது நடக்கும். ஸோ அவரோட அடிப்படை எனக்கு எதுவுமே கெட்டது நடக்காதுன்ற அடிப்படையில் தானே இந்த ஒரு விஷயத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ அவரோட முடிவு வந்து நிச்சயமாக வந்து பதட்டமாக இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து ஒரே வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தார்னா, அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவருக்கு குழந்தை இருக்குது, அவரோட வியாபாரம் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ரெண்டாவது, அவரோட வியாபாரம் அந்த ஒரு மனுஷனை மட்டும் நம்பி இல்லையே, அதோட முக்கியமானது அந்த ஒரு நாள் மட்டுத்தோட அவர் வியாபாரம் முடிய போகிறதில்லை. இந்த கேள்விகள் எதையுமே அவர் கேட்க மாட்டார். அவரோட மனசு அடுத்த நிமிஷம் பதட்டப்பட ஆரம்பிச்சிடும். ஐயோ, இன்றைக்கி எப்படி நான் என் லைஃப்பை கொண்டு போக போகிறேன், இன்றைக்கி எப்படி நான் இது பண்ண போகிறேன்னு. ஸோ இந்த கோர் பிலீஃப்ஸை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு மாற்றுறதும் சிபிடியோட அடிப்படை. சரி, இப்போ சப்போஸ் நான் சொன்ன மாதிரி கோர் பிலீஃப் இருக்குது, ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்மளை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நடக்கிற விஷயம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம உடனே அந்த பிலீஃபை மாற்றிடுவோமா அப்படின்னா இல்லை. ரொம்ப காமனான காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். மேக்ஸிமைசேஷன் அண்ட் மினிமைசேஷன், பெரிதுபடுத்துதல், சிறிதுபடுத்துதல், கேட்டஸ்ட்ரோஃபிக் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். பொதுப்படுத்துதல், ஓவர் ஜென்ரலைசேஷன், மேஜிக்கல் திங்கிங், ஆல் ஆர் நத்திங் திங்கிங். காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்றது வந்து இந்த விஷயத்தில் நமக்கு வந்து ரொம்ப நல்ல தெரப்பி அப்படின்னு நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அது நம்ம கலாச்சாரத்துக்கு பல பேருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன்.